குட் பேட் அக்லி படத்துல டிஎஸ்பி போட்ட மியூசிக்ல வந்து அந்த சாங்கை சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போறதா இருக்காங்க அப்படின்னு வந்த நியூஸ் தொடர்ந்து நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் டிஎஸ்பிக்கு பயங்கரமா ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமே அந்த பாடலை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா குட் பேட் அக்லி படத்தோட ப்ரொமோஷனுக்காக ரிலீஸ் பண்ண எக்ஸ்க்ளூசிவான வந்த ஸ்டில்ல அவர் போட்ட சாங்கோட ஸ்டில் தான் இருந்தது. அதே போல படம் ரிலீஸ் ஆகி செம்ம பிளாக் பஸ்டரை தொடர்ந்து த்ரிஷா அவர்கள் ரிலீஸ் பண்ண அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே தேவி ஸ்ரீ பிரசாத் யூஸ் பண்ண அந்த பாடலோட சீன் தான். அண்ட் இந்த படம் முதல்ல உருவாகினப்ப அபிஷியலா டிஎஸ்பி தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் டிஎஸ்பி அவர்கள் இந்த படத்தாக செம்மையா ஒர்க் பண்ணியிருந்தாரு. நிறைய பிஜிஎம் அண்ட் 2 சாங்ஸ் போட்டிருந்தாரு. அப்போ அந்த டைம்ல அவர் வந்து ஒரு ஈவெண்ட்ல குட் பேட் அக்லி படத்துல சாங் முடிச்சுட்டேன் அண்ட் அந்த ஒரு சாங் வேற லெவல் சாங்கா இருக்கும். நம்ம தல அஜித் சாருக்காக அந்த சாங்கை சூப்பரா ரெடி பண்ணிருக்கோம். ஒரு பெப்பி ஃபோக் சாங், கண்டிப்பா டான்ஸ் வெறித்தனமா இருக்கும். கேட்கற நீங்களே தியேட்டர்ல எழுந்து நின்று செம்மையா டான்ஸ் ஆடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த டைம்ல சொன்ன விஷயம் ஏகே ஃபேன்ஸுக்கு வேற லெவல் மொமெண்டா இருந்தது. ஏன்னா அகைன் நம்ம தலாஜி சார் கூட காம்போ வந்திருக்காரு டிஎஸ்பி அவர்கள் வீரம் படத்துக்கு அப்புறம். கண்டிப்பா இந்த படத்துல செம்மையான சாங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு டிஎஸ்பி அப்படின்னு டிஎஸ்பி மேல செம்ம நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அப்போ டிஎஸ்பி ஒர்க் பண்ண கங்குவா படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்துக்கு வந்த நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸால டிஎஸ்பிக்கு அகைன் மார்க்கெட்ல சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா அந்த படத்துல ரொம்ப சவுண்டா இருக்கு, மியூசிக் எதுவுமே கேட்க முடியல அப்படின்னு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துட்டு இருந்தது. அண்ட் அதே போல புஷ்பா 2 படத்துக்கும் சேம் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு டிஎஸ்பி அவர்கள். அப்போ மைத்ரி அபிஷியல் கூட ஏற்பட்ட சின்ன பிரச்சனையால புஷ்பா 2ல இருந்து விலகினாரு. அண்ட் அதே போல நம்ம குட் பேட் அக்லி படத்துல இருந்து விலகினாரு. புஷ்பா 2 ரிலீஸ் டைம்ல விலகினதுனால லாஸ்ட் டைம்ல பிஜிஎம் ஒர்க் எல்லாமே சாம் சிஎஸ் தான் பாத்துக்கிட்டாரு. பாடல் மட்டும் ஹிட் ஆகல, பிஜிஎம் ஆல்சோ சாம் சிஎஸ் ஆல வேற லெவல் ஹிட் ஆனிச்சு புஷ்பா 2 படத்துல. அண்ட் புஷ்பா 2 1000 கோடிக்கு மேல செமையான வசூல பண்ணிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் டிஎஸ்பி அவர்கள் நம்ம படத்தை விட்டு விலகிட்டாருன்னு தெரிஞ்சதுமே ஆதிக் ரவிச்சந்திரன் ஜிவி பிரகாஷ் தேடி போயிருக்காரு. அண்ட் ஜிவி பிரகாஷ் ஆல்சோ கண்டிப்பா நம்ம இந்த படம் பண்ணனா பிஜிஎம் எல்லாமே நான் விரித்தனமா ரெடி பண்ணி தரேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் நம்ம குட் பேட் அக்லி படத்துல பிஜிஎம்காக தான் ஜிவி பிரகாஷை அணுகுனாங்க. ஆனா ஜிவி பிரகாஷ் அவர்கள் நெக்ஸ்ட் பாடலையும் சேர்த்து கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஜிபியு மாமே அண்ட் ஓஜி சம்பவம் எல்லாமே வெறித்தனமா சம்பவமா கொடுத்தாரு ஜிவி பிரகாஷ் அவர்கள். அதனால இப்ப ஜிவி பிரகாஷ் போட்ட அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை சீக்கிரமே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த சாங்குக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.